ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த 3 விஷயத்தை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. 3 அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அது குறித்து நம்ம மக்கள் சேவை சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் சாமி தரிசனம் செய்யறதுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் மட்டும்தான் பார்த்தா சாமி தரிசனம் செய்ய அனுமதி கொடுத்துருக்காங்க. அதே போல் நீங்கள் டைரெக்டாக அங்கே போயிட்டு புக் பண்ணுறீங்க. சபரிமலையில் ஸ்பாட் புக்கிங் செய்வதற்கு ஆதாரின் கட்டாயம் என தேவஸ் போர்டு பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு வச்சோ, ஓட்டர் ஐடி வச்சோ, பாஸ்போர்ட் வச்சோ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் டேரெக்டாக போயிட்டு அங்கேயே ஸ்பாட் புக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஆதார் கார்டு இருந்தால் மட்டும்தான் புக் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ புது அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம தமிழகத்திலிருந்து பார்த்தா சபரிமலை போவதற்கு பல்வேறு வகையான சிறப்பு பேருந்து பார்த்தா இயக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட தொடர்ந்து 60 நாட்களுக்கு பல முக்கிய நகரங்கள்லேருந்து டைரெக்டாக அங்கே போகிற மாரி எஸ்இடிசி சார்பில் உங்களுக்கான பேருந்து வசதியை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ படுக்கை வசதி இருக்குது, இந்த மாதிரி நிறையா வசதிகள் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெயினில் போக முடியாதுங்க, கிடைக்காதுங்க, நீங்கள் பஸ்ஸில் தான் போய் ஆகணும். ஸோ இந்த மாதிரி பஸ்ஸை புக்கிங் பண்ணி எஸ்இடிசி வெப்சைட்டில் போயிட்டு பஸ் புக் பண்ணி நீங்கள் தாராளமாக பார்த்தா டேரெக்டாக சபரிமலைக்கே பஸ் விடுறாங்க. பல்வேறு முக்கிய இடங்கள்லேருந்து பார்த்தா இயக்குறாங்க. ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனே சொல்லலாம். ஓகே, அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, சபரிமலை வரும் பக்தர்கள் அனைவருக்கும் இலவச மருத்துவ காப்பீடு வழங்குறாங்க. மரணம் நேரும் பட்சத்தில் ரூபாய் 5 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சபரிமலைக்கு போகிறவங்க தற்செயலாக ஏதாச்சும் இறந்துடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் காப்பீடு வழங்கப்படும். அதுக்கான 5 லட்சம் இழப்பீடு வழங்கப்படுற மாரி கேரளா அரசு சார்பில் வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல அப்டேட் தான். ஸோ இதான் உங்களுக்கான முக்கியமான 3 இன்ஃபர்மேஷன். ஸோ சபரிமலைக்கு போகிறவங்க இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.